எப்பவுமே ஒரே பாயாசம் செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் கருப்பு உளுந்து பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி காய வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ ஒரு வடைச்சட்டியில் நம்ம கருப்பு உளுந்தை ஆட் பண்ணி நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் நம்ம வறுத்து வச்சுருந்த கருப்பு உளுந்தை ஆட் பண்ணிவிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது 10 விசில் வரணும். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு கருப்பட்டி 2 ஏலக்காவை நம்ம வாட்டரில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காவை லைட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைய விடக்கூடாது பேஸ்டாட்ட, சும்மா லைட்டாக பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கருப்பு உளுந்து, காய்ச்சின வெல்லம், சுக்கு பொடி, லைட்டாக அரைச்சி வச்ச தேங்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம முந்திரி வச்சுருந்தோம்ல, அந்த முந்திரியும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம கருப்பு உளுந்து பாயாசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.